முந்தா நாள் அடிச்ச காத்துல முதலமைச்சராகி மக்களால் தூக்கி எறியப்பட்ட பழனிசாமிக்கு இதெல்லாம் தெரியுமா? தப்பு பண்ணா வருத்தம் தெரிவிக்கிறதா நல்ல மனிதனுக்கு இலக்கணம். அதை விட்டுட்டு மேலும் மேலும் பொய்களை சொன்னால் பழனிசாமி இன்னும் அசிங்கப்பட்டு தான் போவார். இப்ப புதுசா இன்னொரு பொய்ய சேர்த்திருக்காரு. என்னன்னா, அரசு ஊழியர்களை ஆசை வார்த்தை காட்டி திமுக அரசு ஏமாத்திடுச்சு என்று பழனிசாமி பேசியிருக்கிறார். அப்படி ஏமாத்தி இருந்தா அரசு ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் என்னை கோட்டையில வந்து சந்திச்சு நன்றி சொல்லி எனக்கு இனிப்பு ஊட்டி இருப்பாங்களா? சொல்லுங்க. நிறைவேற்றவே முடியாதுன்னு சொன்ன அதை நாம செஞ்சிட்டோம். அதை தாங்கிக்க முடியாத கடுப்புல பழனிசாமி இப்படியெல்லாம் பேசிட்டு திரிகிறார். லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை நாங்க மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறோம். அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை கொடுமைப்படுத்தி கொச்சைப்படுத்தி அவங்களுக்கு தர ஊதியத்தையும் இழிவுபடுத்தி பேசிய பழனிசாமிக்கு அவங்க கிட்ட இருந்து ஸ்வீட்டும் கிடைக்காது, அவங்களோட ஓட்டும் கிடைக்காது. இதான் உண்மை. இங்க இருக்கிற நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உட்கார்ந்து இருக்கிறார். அதை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி எடுத்தோன்னு அவருக்கு முழு விவரம் தெரியும். நம்மோட வரிப்பணம் மொத்தத்தையும் வாங்கி பாஜக ஆளும் வடமாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கிறாங்க. இதனால் ஏற்படுத்தப்படுகிற செயற்கையான நிதி ஒதுக்கீடை மீறி இந்த ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட எல்லாவற்றையும் நாம நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். அரசு ஊழியர்களுக்கு மட்டுமா துரோகம் செஞ்சாரு? பழனிசாமி துரோகம் பண்ணாத தரப்பே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. 3 வேளாண் சட்டங்கள் ஆதரிச்சு உழவர்களுக்கு துரோகம், பொள்ளாச்சியில பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணி பெண்களுக்கு துரோகம், குடியுரிமை திருத்த சட்டம் திருத்த சட்டம் பாஜகவோட எல்லா சட்டத்துக்கும் ஆதரவு கொடுத்து சிறுபான்மை சமூகத்துக்கு துரோகம், கட்சியில உங்களை வளர்த்து விட்ட செங்கோட்டையனுக்கு துரோகம், பதவி கொடுத்த அம்மையார் சசிகலாக்கு தினகரனுக்கு துரோகம், சகோதரர் ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம், உங்க ஆட்சியை காப்பாத்தின முன்னாள் சட்டப்பேரவையுடைய தலைவர் தனபால் அவர்களுக்கே சீட்டு கொடுக்காம துரோகம். எல்லாத்துக்கும் மேல மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்ட பாஜகவை எதிர்த்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அதே பாஜகவோடு இன்றைக்கு கூட்டணி வச்சு துரோகம் செஞ்சிருக்கிறார். இப்ப நான் சொன்ன துரோகத்தை உங்களால் என்ன முடிஞ்சிச்சா? ஆனா பழனிசாமியுடைய தோல்விகளை நீங்க எண்ணிடலாம். ஏற்கனவே 10, அடுத்த 11 இல்லையா? பாகுபலி படத்துல சத்யராஜை பார்த்து சொல்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். விசுவாசத்துக்கு ஒரு உருவம் இருந்தா அது நீதான் கட்டப்பா அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதுபோல துரோகத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது பழனிசாமி தான். இப்படி தன்னையே நம்பிய அத்தனை பேருக்கு அல்வா கொடுத்த பழனிசாமி பேசுறத மக்கள் எப்படி நம்புவாங்க? அதுவும் நீங்க ஆட்சி செஞ்ச லட்சணத்தை தான் தமிழ்நாடு 4 வருஷம் பார்த்துச்ச. அதுக்கெல்லாம் முடிவு கட்டி 2021 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் படிப்படியா நிறைவேற்றி மக்கள் நம்பிக்கை பெற்ற அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. வெற்றி பெற்ற தொகுதி, வெற்றி பெறாத தொகுதி, வெற்றி பெற்ற மாவட்டம், வெற்றி பெறாத மாவட்டம் என்கிற எந்த பாகுபாடும் காட்டாம எல்லா பகுதிகளையும் வளர்த்தெடுத்து இருக்கிறோம். அதனாலதான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க முழு வெற்றிய மக்கள் நமக்கு கொடுத்தாங்க. இப்போ 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வளர்க்க போகிறோம், வளர்த்தெடுக்க போகிறோம்னு தொலைநோக்கு கொண்ட செயல் திட்ட அறிக்கையா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறான். அதாவது நம்ம சூப்பர் ஸ்டாரை களத்தில் இறக்கி நான் பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறேன்.
ஒரு பாட்டு வரும், சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை சொல்லணும் பாட்டு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அந்த மாதிரி இது சூப்பர் ஸ்டார். இப்போ எல்லாரும் இதை தான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை சொன்னோம். இன்னைக்கு இந்தியாவுக்கு மாடலா நம்ம கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாறிடுச்சு. இந்த திட்டத்தால பலருடைய வாழ்க்கையை மாறிடுச்சு. செல்வி என்ற சகோதரி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க, நீங்களும் பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்தேன். கணவரை இழந்துட்டாங்க, 2 பெண் பிள்ளைகள், வீட்டு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துறாங்க. தினமும் ஒரு வீட்டை சுத்தம் பண்ணி பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வைக்கணும்னா அது குறைஞ்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். இப்படி நிறைய வீடுகளுக்கு போய் வேலையை பார்க்கணும், உடம்பெல்லாம் வலிக்கும். ஆனா இப்ப மாசம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுனால ஒரு வீட்டை குறைச்சிட்டேன்னு அவங்க சொல்றாங்க. வெறும் 1000 ரூபாய் இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்களா? செல்வி போன்ற சகோதரிகளுக்கு தினமும் 1 மணி நேரம் ஓய்வை இந்த திட்டம் வழங்கியிருக்கு. இனி அந்த மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 அல்ல 2000 ரூபாயாக அதிகப்படுத்தி வழங்கப்படும். தாய்மார்கள்லாம் ஹாப்பியா? தாய்மாரை கை கொண்டு ஹாப்பின்னு சொல்லுங்க. அதுக்கு ட்ரெய்லர் தான் கோடைக்கால சிறப்பு நிதி. அந்த நிதியை சேர்த்து அண்மையிலே கொடுத்த 5000 ரூபாய் வந்துச்சா இல்லையா? அதே போல மதுரையை சார்ந்த அர்ச்சனா என்கிற சகோதரி காலை உணவு திட்டத்தால பயனடைந்து கொண்டிருக்கக்கூடிய கதையை சொன்னாங்க. வசதி இல்லாத காரணத்தால ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சமைப்போம், காலையில சமைக்க மாட்டோம். முன்னாடி எல்லாம் சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு போன என் பெண்ணுக்கு இப்போ காலை உணவு திட்டத்தால டைமுக்கு சூடான உணவு கிடைக்குது. அதுவும் சாம்பார்ல போடக்கூடிய காய்கறிக்காகவே விரும்பி சாப்பிட்றான். சிலம்ப போட்டி இருக்கு பாருங்க, அந்த சிலம்பம் போட்டியில கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறான். நான் படித்த காலத்தில் இப்படியெல்லாம் ஒரு திட்டம் இருந்திருந்தா நானும் காலேஜுக்கு போய் படிச்சு பெரிய ஆளாகிருப்பேன் என்று நெகிழ்ச்சியோடு சொல்றாங்க. அந்த காலை உணவு திட்டத்தையும் அடுத்து அமைய உள்ள நம்முடைய ஆட்சியில இப்போ 5ஆம் வகுப்பு வரை தான் இப்போ. ஆனா நாம மீண்டும் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வர்றப்போ 8ஆம் வகுப்பு வரை அந்த திட்டத்தை விரிவுபடுத்த இருக்கிறோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.